ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு விரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீங்கள் மீதும் தபா தாபீங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நிறுத்துமாக இந்த நல்ல நாளில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டான் என்று துஆ செய்தவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்குமே ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் உயர்ந்த ஒரு லட்சியத்தோடும் உயர்ந்த ஒரு நோக்கத்தோடும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த உயர்ந்த லட்சியம் என்ன என்று பார்த்தால் சொர்க்கம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்னப்பா நோக்கம், உனக்கு என்ன லட்சியம், உனக்கு என்ன கிடைக்கணும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், நான் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் என்றுதான் எல்லா ஆண் பெண்ணும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நிறைய அமல்களை சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவோ அமல்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த அமல்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் இந்த கூலி இந்த நன்மை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய அமல்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. தொழுதா இந்த கூலி, நோன்பு வச்சா இந்த கூலி, இப்படி ஏகப்பட்ட அமல்களை சொல்லி அதற்குண்டான கூலியும் அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு 4 அமல்களை குறிப்பிட்டார்கள். பிரத்யேகமாக 4 அமல்களை குறிப்பிட்டு இந்த அமல்களை செய்தால் உனக்கு கட்டாயமாக கண்டிப்பாக உனக்கு சொர்க்கம் நிச்சயம், உனக்கு சொர்க்கம் எழுதப்பட்டு விட்டாச்சு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு 4 அமல்கள், நிறைய அமல்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அமல்கள் எல்லாம் செய்தா நம்ம என்ன செய்யலாம், சொர்க்கத்திற்கு போகலாம், நன்மையை அல்லாஹ் அள்ளி தருவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 அமல்களை பிரத்யேகமாக சிறப்பாக இந்த அமலை சொல்லி, இந்த 4 அமல்களை யார் ஒருவர் செய்தாரோ அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், சொர்க்கம் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அமல்கள்லாம் என்ன, நம்மளுக்கு ரொம்ப இலகுவான அமல்கள் தான், ரொம்ப கடினமானதோ ரொம்ப சிரமத்திற்குட்பான அமல்களோ கிடையாது. ரொம்ப இலகுவான அமல். என்ன அமல்? முதலாவதான அமல் என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் அதை கடந்து என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். என்ன? நோன்பு. இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று முடிச்சு சவ்வாலுடைய 6 நோன்பை நோற்றுவெல்லாம் என்ன செய்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். இந்த சவ்வாலுடைய 6 நோன்பு என்னதான், சுன்னத்தானதான்.
அதை நோக்கவும் செய்யலாம், இல்லை என்று சொன்னால் அதை விட்டு விடவும் செய்யலாம். அதற்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஒருவன் அந்த நோன்பை நோற்றான் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு கூலி உண்டு. அதுவே அந்த நோன்பை விட்டு விட்டாலோ அதை தவற விட்டாலோ அவனுக்கு ஏதாவது தண்டனை உண்டா? கிடையாது. அது சுன்னத்தான நோன்பு தான். ஆனால் ரமலானுடைய நோன்பு அப்படி கிடையாது. ரமலானுடைய நோன்பு கட்டாய கடமை. அது முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கின்றோம், அதை வைத்திருக்க வேண்டும். அந்த சவ்வாலுடைய நோன்பு அப்படி கிடையாது, அது சுன்னத்தான நோன்பு. இந்த நோன்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஆக உயர்ந்த ஒரு அமல் இருக்கு என்று சொன்னால் இந்த நோன்பு தான். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பிற்கு கூலியா நான் என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். எவ்வளவு பெரிய அமல்! அல்லாஹ் சொல்றா, இந்த நோன்பிற்குண்டான கூலியை என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். ஆக இந்த ரமலானுடைய நோன்பு மட்டுமல்ல, எத்தனையோ நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. சுன்னத்தான நோன்பு, திங்கள் வேளை நோன்பு, அது மாதிரி ஒரு மாசத்துல 3 நோன்பு, 13, 14, 15, இந்த மாதிரி நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இந்த நோன்பை எல்லாம் ஒருவர் நோற்றான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். நோன்புக்குண்டான சிறப்பு நிறைய இருக்குது. நோன்புக்குண்டான சிறப்பு நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவன் நோன்பு வச்சிருக்கான்னு சொன்னா அவன் பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த என்ன செய்து நோன்பு அமைகிறது. ஏன் ஒருவன் நோன்பு வைத்திருக்கின்றான், அவனிடம் ஒருவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அந்த வாக்குவாதத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கு. ஒருவன் வாக்குவாதத்துக்கு வரானா, சண்டைக்கு வருகிறானா, அவனிடம் என்ன செய்ய வேண்டும், நான் நோன்பாளி, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்போ அதை புரிஞ்சுட்டு என்ன செஞ்சிருவான், அவன் விலகி சென்று விடுவான். அப்போ பாவங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக என்ன செய்யுது, இந்த நோன்பு அமைகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சிறப்பை சொன்னார்கள். நிறைய பேர் என்ன செய்வாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கு பாருங்க, ஒரு மோசமான வாடை என்று சொல்ல முடியாது. அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வாடையாக இருக்கிறது. ஆனா நமக்கு மத்தியில் எப்படி இருக்குது, ஒரு துர்நாற்றம் வீசுது, கெட்ட வாடை அடிக்குது என்று சொல்லுவோம், சொல்லி விலகி கொண்டு இருப்போம். என்ன பக்கத்துல வந்து என்ன செய்யாத, பேசாத, வாயிலிருந்து நாட்டம், அதாவது துர்நாற்றம் வீசுகிறது என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நோன்பாளியிலிருந்து வரக்கூடிய இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த நோன்பினுடைய சிறப்பு நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவன் இந்த ரமலானுடைய மாசம் நோன்போ இல்ல சவ்வாலுடைய இந்த 6 நோன்போ இல்ல சுன்னத்தான நோன்பு எதுவாக இருக்கட்டும், ஒருவன் நோற்றான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு என்ன செய்யும், சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இன்னொரு சிறப்பை பாருங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது வீட்டுல ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு, அது எப்படி வீட்டுல ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்கு பாருங்க, குழந்தைகளாலோ மனைவிகளாலோ இல்ல வாப்பா அம்மானாலோ யார் மூலமானாலோ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு ஒரு தீர்வாக இந்த நோன்பு அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், குடும்பத்துல ஏதோ சண்டையா திட்டா எதுவோ குழப்பமா எதுவாக இருந்தாலும் உனக்கு நோன்பு அதுக்கு தீர்வாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான சிறப்பை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், நோக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் அல்லாமலும் நிறைய நோன்பு இருக்குது. இந்த நோன்பை நம்மளால் இயன்றவரை என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க, சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இதுல கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது ஒரு அமல் என்னவென்று சொன்னால் ஜனாசாவை பின்தொடர்வது. இன்றைக்கு நிறைய பேர் அதை விட்டு விலகி இருக்கிறோம். ஒரு ஜனாசா போகுது, முஸ்லிமான ஒரு ஜனாசா போகுது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஜனாசா தொழுகையிலையோ ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலேயோ ஜனாசாவை பின்தொடர்வதிலேயோ என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கலந்து கொள்ள மாட்டேங்கிறோம். யாரோ தானே அவர், யாரோ தானே என்று என்ன செய்கிறோம், விட்டு விட்டு சர்வ சாதாரணமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக ஒரு முஸ்லிமான ஆண் பெண் ஜனாசாவோ செல்கிறது என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம், புறக்கணிக்கிறோம். ஆனால் அதற்குண்டான சிறப்பு ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். ஜனாசாவை பின்தொடர்ந்து அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து
தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யும் வரை ஒருவர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு நன்மையினுடைய இரு குவியலை அல்லாஹ் என்ன செய்யறான், வாரி வழங்குகிறான். இரு குவியல்கள்னா நன்மையில ஒரு குவியல் என்பது ஒரு உஹது மலை அளவுக்கு இருக்குமா? ஒரு குவியல் நன்மை என்பது உஹது மலை அளவுக்கு அவனுக்கு நன்மை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுல இருக்குது? ஜனாசா தொழுகையில் இருக்குது. இன்றைக்கு அதை சர்வ சாதாரணமாக விட்டு செல்கிறோம். ஒருவர் தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யாமல் அப்படி திரும்பிவிடார் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரு குவியல் நன்மை, அதாவது ஒரு உஹது மலை அளவுக்கு அவனுக்கு நன்மை என்ன செய்யப்படும், வாரி வழங்கப்படும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனாசா தொழுகையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சிறப்பு மட்டுமல்லாமல் நம்மளுக்கு என்னது, சொர்க்கம் கட்டாயமாக்கப்பட்டது. அதே மாதிரி ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஒரு முஸ்லிம் மீது கடமை என்று சொல்லியிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், 5 விஷயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்யக்கூடிய விஷயங்கள் 5, அது கடமை. என்னது? முதலாவதான விஷயம் என்னவென்று சொன்னால் ரத்து சலாம், சலாமிற்கு பதில் சொல்வது. ஒருவர் சலாம் சொன்னால் அது கண்டிப்பான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில் சலாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது விஷயம் இபாதத்துல் மரீல், நோயாளி நலம் விசாரிப்பது. இதிலையும் நாம் என்ன செய்கிறோம்? பின்தங்கிதான் இருக்கின்றோம். மூன்றாவது விஷயம் இத்திபாய் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்வது. ஜனாசாவை பின்தொடர்வது என்பது கடமை. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று என்னது? ஜனாசாவை பின்தொடர்வது. நாலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இஜாபத்து தாவா, அழைப்பிற்கு பதில் அளிப்பது. ஒருவர் வீட்டிற்கு அழைப்பு கொடுத்தா என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிலளிக்க வேண்டும். ஐந்தாவது விஷயம் என்னவென்று சொன்னால் தஸ்மியத்துல் ஆதீஸ், அதாவது தும்மியவருக்கு பதில் அளிப்பது. ஒருவர் தும்மினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒருவர் தும்மினவர் சொன்னார் என்று சொன்னால் அதை கேட்ட மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரஹ்மக்குமுல்லாஹ் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதிலளிக்க வேண்டும். இது முஸ்லிம் செய்யக்கூடிய கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும், முன்வர வேண்டும். ஜனாசாவை பின்தொடர்வது என்பது கடமை. ஆனால் அந்த கடமையை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? தூரமாக கொண்டே இருக்கிறோம். அப்ப நாம் அந்த நன்மையை அள்ள வேண்டும், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 அமலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதான அமல் நோன்பு நோற்பது. இரண்டாவதான அமல் ஜனாசாவை பின்தொடர்வது. அது யாரோட ஜனாசா, முஸ்லிமான ஜனாசா போகுது என்று சொன்னால் அதில் நாம் பின்தொடர்ந்து அதை கடந்து கொள்ள வேண்டும். தொழுகையை நடத்தி அது அடக்கம் செய்யும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட நிற்க வேண்டும். அவர்களுக்காண்டி துவா செய்ய வேண்டும், அவர்களுக்காண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களுக்காண்டி தொழுகை நடத்த வேண்டும். இப்படி நாம் நடத்தினோம் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். மூன்றாவதான அமல் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்துல எவ்வளவோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அதற்கு இணங்க அதற்கு கூடுதலாகவே சொல்லலாம், அதற்கு கூடுதலாகவே என்ன யார் இருக்கிறார்? ஏழைகள் இருக்கிறார்கள், பசித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டினியானவர்கள் இருக்கிறார்கள், தாழ்த்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தும் பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோம்? கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்மள்ட்ட கேட்கிறாங்க, நம்மள்ட்ட பசித்தவர்கள், எனக்கு உணவு தாங்க, உணவு இருந்தா கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடுங்க, ஏதாவது 10 ரூபாயோ ஏதாவது கொடுங்க, நான் ஏதாவது டீ வாங்கி குடிச்சுக்கிறேன், எனக்கு பசியா இருக்குது. எத்தனையோ பேர் நம்மள்ட்ட கேட்கிறாங்க. ஆனால் நாம் அவர்களை புறக்கணித்து விட்டு என்ன செய்கிறோம்? சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கேட்ட உடனே கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் வீட்டு வாசல்ல கேட்கிறாங்க? பசித்தவர்கள் யாசகம் கேட்டு நம்முடைய வீட்டு வாசல்ல கேட்கிறாங்க, எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுங்க, ஏதாவது பழைய இருந்தா கொடுங்க, நான் குடிச்சிட்டு போறேன் என்கின்ற அளவுக்கு ஏழைகள் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஏழைகளுக்கு, பசித்தவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவளிக்க வேண்டும். மூன்றாவதான அமல் என்னது? பசித்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவளிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், பசித்தவர்களுக்கு என்ன செய்யுங்க? உணவு கொடுங்க. நம்மளுடைய வீட்டை தேடி என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள் ஏழைகள், ஏதாவது கொடுங்க என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அடுத்த வீடு பாருங்க, அடுத்த இடம் பாருங்க என்று என்ன செய்கிறோம்? போக சொல்லுகிறோம். எத்தனை பேர் நாம் என்ன செய்திருக்கிறோம்? கொடுத்திருப்போம். ஒரு நம்ம வீடை தேடி வந்துட்டார், என்னை நாடி வந்துட்டார், என்னை நாடி நான் கொடுப்பேன், உணவு வழங்குவேன், காசை கொடுப்பேன் என்று என்னை நாடி வந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அடுத்த இடம் பாருங்க,
இங்க எதுவுமே இல்ல, வீட்டுல பெரிய ஆள் இல்ல, வீட்டுல எதுவுமே சமைக்கல, ஆனா வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க, இவனுக்கு போக மிஞ்சி இருக்கும், ஆனால் அதை கொடுப்பதற்கு மனம் வரவில்லை, அதை கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. ஏன்? ஈமான்ல பலகீனமாக இருக்கிறோம், ஈமானுடைய விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறோம். ஒருவர் வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறார் என்று சொன்னால் உடனே அவனுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல எடுத்து கொடுக்கிறான் பாருங்க, அவன்ட ஈமானுடைய சுவையை அறிந்தவன், ஈமானுடைய உச்சத்தை இருக்கிறவன். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நாடு ஒருவர் வந்தார் என்று சொன்னால் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவை வழங்க வேண்டும். இதுல முன் உதாரணமாக இருந்தவர்கள், நாம் ஒரு ரோல் மாடலாக எடுக்கக்கூடியவர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் சரி என்ன செய்வார்கள்? என்னை நாடி ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நான் கொடுப்பேன். உதாரணமாக பாருங்க, சம்பவத்தை பாருங்க. உமர்லாம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது? பசி எடுக்குது. உமர்லாம் அவங்களுக்கு பசி எடுக்குது. சரி, வீட்டுல பாக்குறாங்க, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? சரி, ரசூலுல்லாஹ்ட்ட போவோம், பைத்துல் மால்ல ஏதாவது இருக்கும், ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம என்ன செய்வோம்? வயிற்று நிரப்பிக்கிடுவோம் அப்படி சொல்லி போறாங்க. தூரத்துல பார்த்தா இன்னொரு நபர் வருகிறார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கரே, நீங்க ஏன் வெளியே வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களை என்ன எது வெளியேற்றிச்சோ அதுதான் என்னையும் வெளியேற்றி, பசிக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஏதாவது இருக்கான்னு கேட்க போற, வாங்க ரெண்டு பேருமே போய் கேட்கும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க. இவர்கள் போவதற்கு முன்பாகவே அங்கிருந்து ஒரு நபர் வருகிறார். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே வராங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க பள்ளியிலிருந்து வெளியே வரீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்க ரெண்டு பேரை எதை வெளியேற்றிச்சோ அதுதான் போய் என்னையும் வெளியேற்றிச்சு, எனக்கு பசிக்குது, வாங்க யாரோட வீட்டுல போய் கேட்போம், உணவு கேட்போம் சொல்லி. யாரு? யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் பசிக்குதுன்னு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் யாரு? ரெண்டு ஹலீஃபாக்கள் பசிக்குது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வீட்டுல 3 நாட்களுக்கு மேல அடுப்பெரியாம இருந்திருக்குது. அந்த அளவுக்கு வறுமையிலும் பசியிலும் வாழ்ந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. எந்த அளவுக்கு? வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு, ஒண்ணுக்கு 2 கல்லா கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? வேலையை பார்த்து வாழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் சஹாபாக்களும் சரி, நபி அவர்களும் சரி. அப்போ 3 நபர்களும் என்ன செய்யறாங்க? 3 பேரும் ஒரு சஹாபியோட வீட்டை நோக்கி போறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த சஹாபி உடனே, இல்ல யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் கூடுதலா இல்ல அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்களா? வேற வீட பாருங்க, அடுத்த இடம் பாருங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்ல, உள்ள 3 பேரையும் கூப்பிடுறாங்க. யாரு? 3 பேருமே அந்த சஹாபி உள்ள அழைத்து வந்து உட்கார வச்சு அவர்களை காக்க வைக்காமல் ஒரு பேரித்தம்பள கொலையை, இந்தாங்க இதை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களை என்ன செய்யறேன்? கூப்பிடுறேன். பாருங்க, சாப்பாடு ரெடி பண்ற வரைக்கும் அவங்கள காக்க வைக்கல, பசியால உட்கார வைக்கல. இதுக்கு முன்பாக நீங்கள் பசியை அடக்குவதற்கு தாங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடை ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். உடனே ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. 3 நபர்களுக்கும் என்ன செய்யறாங்க? விருந்து வைக்கிறாங்க. பாருங்க, பசித்தவருக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு வசனத்தை இறக்கணும். அவ்வளவு சிறப்பிற்குரிய சஹாபி அவர்கள். என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு விருந்தாளி, இவருக்கு யாருப்போ உணவளிப்பது என்று கேட்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், நான் உணவளிக்கிறேன். உடனே ஒரு நபர் கை தூக்கிறாரு. வீட்டுல எதுவுமே கேட்கல, வீட்டுல மனைவிட்ட கேட்கல, வாப்பாட்ட கேட்கல, உம்மாட்ட எதுக்குமே கேட்கல, நான் கொடுக்குறேன். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நான் வீட்டுல கேட்டு வரேன், வீட்டுல மனைவிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டு வரேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருப்போம்? தாமதப்படுத்தியிருப்போம். அவர்கள் கேட்ட மாத்திரமே, யா ரசூலுல்லாஹ், நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த வீட்டுல அவங்களுக்கு தவிர வேற எக்ஸ்ட்ரா சாப்பாடு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தவிர வேற எக்ஸ்ட்ரா சாப்பாடு எதுவும் இல்லை. உடனே அந்த சஹாபி மனைவிட்ட மசூரா பண்றாங்க, நான் அவரை உட்கார வைக்கிறேன், நீ குழந்தைகளை எப்படியாவது தாளாட்டி சீராட்டி என்ன செஞ்சிரு? தூங்க வச்சிரு. நீ என்ன செய்? சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து விளக்க அணைச்சிரு. அவரு சாப்பிட்டுவாரு, நம்ம என்ன செய்வோம்? பட்டினியாக இருந்து கொள்வோம். பாருங்க, அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவளிக்க வேண்டும். பசித்து வந்துட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்துட்டாரு, என்னை நாடி வந்துட்டாரு, நான் உணவளிப்பேன் என்று என்னை நாடி வந்து விட்டார், எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சு விட்டார்? அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறாரு. இவர்கள் 3 பேரும் என்ன செய்யறாங்க? அவர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளும் பட்டினியாக இருக்கிறார்கள். அவர்களுக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சா? ஒரு வசனத்தை இறக்கிறான். அந்த சஹாபிக்காக வேண்டி ஒரு வசனத்தை இறக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவர்கள் பாருங்க சஹாபாக்கள்.
இதனால்தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். இதனால்தான் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள். அப்போ பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னை நாடி ஒருவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உணவு கொடுத்தாங்க. அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், பசித்த ஒருவர் வந்து விட்டாரா, என்னை நாடி வந்து விட்டாரா, அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு கேள்வி கேட்பானா, என்ன நான் உன்னிடத்துல வந்தேனேப்பா, உணவை தேடி உன்னிடத்துல வந்தேனே, எனக்கு உணவு அளிச்சியான்னு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, யா அல்லாஹ் நீ வந்தியா, உனக்கு தேவை ஏற்பட்டுச்சா, என்னிடத்தில் உனக்கு தேவை இருந்துச்சா, என்ன சொல்ற என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, இந்த நாள்ல இந்த நேரத்துல ஒரு அடியான் பசிச்சுன்னு சொல்லி வந்தானா, உணவு கேட்டானா வந்து என்று கேட்கும் பொழுது ஆமா அல்லாஹ் வந்தான், அவன்கிட்ட நீ உணவு கொடுத்திருந்தா அந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருப்ப, என்னைய பார்த்திருப்ப. அதே மாதிரி இன்னொரு நபர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி உன்னிடத்துல வந்தேனே, தாகத்திற்கு தண்ணி கேட்டு வந்தேனே, எனக்கு நீ தண்ணி தந்தியா என்று கேட்கும்போது யாரெல்லாம் நீ வந்தியா என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, இந்த நேரத்துல இந்த நாள்ல ஒரு அடியான் உன்னிடத்துல வந்து தண்ணி கேட்டானா, நீ தண்ணி கொடுக்க மறுத்தியா, நீ அவன் இடத்துல தண்ணி கொடுத்துன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருப்ப, அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய். அப்போ ஒரு அடியார் பசிக்குது, தாகமா இருக்குது, எனக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி ஒருவர் வந்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு உணவு அளிக்க வேண்டும். யாரும் பார்க்க கூடாது, நம்மளுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாம் என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் இந்த கேள்வியில நம்ம தப்பிக்கணும். அல்லாஹ் கேட்பான், நான் உன்னிடத்துல வந்தேன் என்று கேட்பான். அந்த இடத்துல நம்மளுக்கு பதில் என்ன, நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு அடியானுக்கு பசித்தவனுக்கு உணவு அளிச்சுன்னு சொன்னா அந்த கேள்விக்கு விட என்ன செஞ்சிடும், உடனே சொல்லி இருப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா, நான் விரட்டி அடிச்சோம் சொன்னா, அடுத்த இடங்க பாருங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கேள்வியில பிடிச்சுக்கிடுவான். அப்ப நாம் என்ன செய்யணும், பசித்தவருக்கு உணவு அளிச்சோம் சொன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்யப்படும், சொர்க்கம் கட்டாயமாக்கப்படும். நான்காவதான ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அதுவும் கடமைதான், நோயாளியை நலம் விசாரிப்பது. அல்லாஹ் சொன்னாங்கல்ல 5 விஷயம், இந்த 5 விஷயம் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்யக்கூடிய கடமை என்று சொன்னாங்க பாருங்க. அதுல நோயாளியை நலம் விசாரிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நோயாளி நலம் விசாரிக்க சென்றவருக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஒரு சிறப்பு சொல்லிட்டாங்க, என்ன சிறப்பு, சொர்க்கம் கட்டாயம், சொர்க்கம் அவனுக்கு எழுதப்பட்டாச்சு. ஆனால் அதற்கு மேல சிறப்புகளை அதிகமாக சொன்னார்கள். என்ன சிறப்பு, அதாவது ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறார், அவர் திரும்ப வரும் வரை, அந்த வீட்டிலிருந்து வெளியேறும் வரை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தினுடைய ஒரு கனியை பறித்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. நாம் நோயாளி நலம் விசாரிக்க இன்னைக்கு பாருங்க, அண்ணன் தம்பி, சொந்த தம்பி, சொந்த வாப்பா, இவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பாங்க. ஆனா அவர்களை பார்ப்பதற்கு நம்ம மனம் வர மாட்டேங்குது, அவர்களை பார்க்க போவதற்கு நம்ம மனம் வர மாட்டேங்குது. ஏன், அவன்கிட்ட போனா கொஞ்சம் செலவாகும், அவன்கிட்ட போனா வெறுங்கை வீசிட்டா போக முடியும், அவனுக்கு போகும்போது பழமோ ஹார்லிக்ஸோ பூஸ்டோ ஏதோ வாங்கிட்டு போகணும், இது செலவு தானே, அவனை பார்க்காம நம்ம வீட்டிலே இருந்துடலாமே என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் கண் முன்னாடியே நடந்திருக்கு. என் கண் முன்னாடியே ஒரு அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அந்த நோய்வாய்ப்பட்ட அண்ணனை பார்ப்பதற்கு தம்பிக்கு மனம் வர மாட்டேங்குது. ஏன், அங்க போன நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட், நேரம் வேஸ்ட், காசு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அவன்கிட்ட போனா அது நம்ம வீட்டிலே இருந்து சொல்லி என்னுடைய கண் முன்னால் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல அண்ணன் தம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் உறவினராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார்களாக இருந்தாலும் சரி, யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களை நலம் விசாரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அந்த நோய்வாய்ப்பட்டவர் நோயாளி எப்படி இருப்பார் என்று சொன்னால் ரொம்ப மனவேதனையில் இருப்பார். யாராவது என்னிடத்துல வந்து ஆறுதலான முறையில பேச மாட்டாங்களா, நல்ல முறையில பேச மாட்டாங்களா என்கின்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நாம் என்ன செய்யக்கூடாது, ஆறுதலான முறையில மட்டும்தான் பேசணும். அந்த இடத்துல போய் நிறைய பேர் பாருங்களேன், அதாவது நம்ம கண்கூடா பார்த்த விஷயம், அவனே நோய்வாய்ப்பட்டு அடிபட்டு நொந்து இருப்பான், அவன்கிட்ட போய் என்னப்பா பார்த்து போயிருக்க கூடாது, அவனே அடிபட்டு என்ன செஞ்சிருப்பான், உன்னோட வேதனையில அவன் தவிச்சு கொண்டு இருப்பான். அந்த நேரத்துல போய் பார்த்து போயிருக்க கூடாதப்பா, இந்த மாதிரிதான் கண் ஒண்ணு தெரியாம ஓட்டினா இப்படிதான் கீழே விழுவ, கை கால் உடையும், அவன்கிட்ட போய் என்ன செய்யறது, திரும்பியும் அதாவது பழமொழி சொல்லுவாங்களே, வெந்த புல்ல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லி, அதாவது அந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அவனுக்கு ஆறுதலான முறையில பேசணும். நல்லா இருப்பா,
அல்லாஹ் உனக்கு சிஃபா தருவான், அல்லாஹ் உனக்கு பரிபூர்ண கூலியை கொடுப்பான், நான் பரிபூர்ண உடல் நல்ல நல்ல குறைவை கொடுப்பான் என்று சொல்லி அவனிடத்துல ஆறுதலான முறையில பேச வேண்டும். அவன் அப்படித்தான் இயங்குவான். வீட்டுல உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவன் பக்கத்துல போய் உட்கார மாட்டாங்க, அவன் பக்கத்துல போய் ஆறுதலான முறையில பேச மாட்டாங்க. வீட்டுல உள்ளவங்க வெளியாட்கள் தான் என்ன செய்வாங்க, அவன்கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பேசி ஆறுதலான முறையில பேசுவாங்க. அப்படித்தான் இயங்குவான். நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கானா அவன் இடத்துல போய் ஆறுதலான முறையில என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் அவனுக்கு சிஃபா தருவான், ஒன்னும் கவலைப்படாத, மன வருத்தப்படாத என்று அவனுக்கு ஆறுதலான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இப்படி யார் நோயாளி நலம் விசாரிக்க சென்றாரோ அவர் திரும்ப வரும் வரை சொர்க்கத்தினுடைய கனிகள் என்ன செய்து கொண்டிருப்பார், பறித்து கொண்டு இருப்பார். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு எல்லாம் அடுத்து சொன்னாங்க, யார் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றாரோ அவருக்காக வேண்டி வானவர் என்ன செய்து கொண்டிருப்பார், துவா செய்து கொண்டிருப்பார். வானவர்களுடைய துவா நமக்கு கிடைக்குது. எந்த தப்பு செய்யாத வானவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனை நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி, நோயாளி அழகான முறை நலம் விசாரிச்சுன்னு சொன்னா. அப்ப இந்த சிறப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நோயாளி நல்ல முறையில் நலம் விசாரிக்க வேண்டும். அதே மாதிரி நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் அழகான ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, கற்று தந்திருக்காங்க. நிறைய துவாவை நோயாளி நலம் விசாரிக்க சென்ற அந்த துவாவை அவருக்காக வேண்டி ஓதுங்க, அவருக்காக வேண்டி கேளுங்க என்று அல்லாஹ்வுக்கு நிறைய துவாவை கற்று தந்திருக்கிறார்கள். அதுல மிகவும் பிரபலமான ஒரு துவா இருக்கு என்று சொன்னார். சின்ன துவா தான், ரொம்ப பெரிய துவாலாம் கிடையாது. லா பஅஸத்துஹு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா உனக்கு என்ன செய்வான், பரிபூர்ண கூலியை உனக்கு என்ன செய்வான், கொடுப்பான் என்கின்ற அழகான ஒரு துவாவை அல்லாஹ்வுக்கு நம்ம கற்று தந்திருக்கிறார்கள். யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த துவாவை இந்த பிரார்த்தனை அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த 4 அமலை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு சேர செய்ய வேண்டும். இப்படி நாம் ஒரு சேர செய்தோம் சொன்னா கண்டிப்பான முறையில் அவனுக்கு எழுதப்பட்டாச்சு சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கம் கட்டாயம் அவனுக்கு. அப்ப நாம் இந்த 4 அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுளையும் அதற்குண்டான நேரத்தையும் தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, சொர்க்கத்தை கடமையாக்கும் 4 அமல்களை பற்றி பார்த்தோம். இந்த 4 அமலையும் ஒரு சஹாபி என்ன செஞ்சார், ஒரு சேர செய்தாங்க. அந்த 4 அமலை ஒரு சஹாபி செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, இந்த அமலை யார் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள். யார் அந்த சஹாபி? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய அமலோடு யாருடைய அமலை ஒப்பிட முடியாது. சஹாபாக்கள்ல அவர்களுடைய அமல்களோடு யாருடைய அமலை ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். பாருங்க, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இன்றைய காலை பொழுது யார் நோன்பாளியாக அடைந்தார் என்று கேட்கும் பொழுது உடனே ஒரு கை ஓங்குது, யார் சொல்லா நான் அப்படின்ட்டு. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்காங்க, இன்றைக்கு யார் பசித்தவர்களுக்கு உணவளித்தது என்று கேட்கும் பொழுது யார சொல்ல நான். இரண்டாவதாகவும் அவர் கை ஓங்குது. மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இன்றைக்கு யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தது என்று கேட்கும் பொழுது அதுக்கும் அதே கை ஓங்குது. நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கிறார், இன்றைக்கு யார் நோயாளியை நலம் விசாரித்தது, அதுக்கும் அந்த கை ஓங்குது. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 4 கேள்விக்குமே 4 அமல்களையும் ஒரே நாள்ல செய்த ஒரே சஹாபி யார் தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இதை கேட்ட மாத்திரம் அல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த 4 அமல்களையும் செய்கிறார்களோ, ஒரே நாளில் இந்த 4 அமல் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று அந்த நேரத்தில் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ அமல்களை என்ன செய்வாங்க, ஆர்வப்பட்டு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு முன்னாடி இந்த அமல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆர்வத்துல, அதாவது முண்டி இருக்காங்க. அந்த அமல்களை செய்வதற்கு முண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமல்களை செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் உமர் எப்படியாவது அபூபக்கர் என்ன செஞ்சிடணும், நான் முந்தியறணும், அமல் செய்வதில் அவர் எப்படியாவது போட்டி என்ன செஞ்ச முந்தியறணும் என்று போட்டி போடுவார்கள் சஹாபாக்கள் அமல் செய்வதற்கு. ஒரு நாள் அதற்குண்டான நேரம் வருது. யார் இந்த போருக்காக வேண்டி யாரெல்லாம் என்னெல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்கும் பொழுது உமர்லாம் அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு, யார சொல்லலாம், எனக்கு தேவையானதை விட்டு என்ன செஞ்சிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அபூபக்கர் வராங்க, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று அபூபக்கர் கேட்கும் பொழுது, யார சொல்லலாம்,
அல்லாவும் அல்லாஹ்வுடைய விட்டு விட்டு மீதி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே உமர்லாம் அவங்க வந்து இவர்களுடைய அமல்ல நான் என்ன செய்ய முடியாது, போட்டியிடவும் முடியாது, அவர்களை மிந்தவும் முடியாது. அந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்வதற்கு முண்டி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய அமல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அதற்குண்டான கூலியும் சொல்லிவிட்டார்கள். இதை செஞ்சீங்கன்னா இந்த கூலி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், முன் வர மாட்டேங்கிறோம். ஆனா சஹாபாக்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்வதற்கு முன்னால, அந்த சிறப்பை சொல்வதற்கு முன்னால அந்த அமலை செய்திருக்கிறார்கள். அந்த அமலை யாரெல்லாம் செஞ்சா இந்த அமலை செஞ்சிருக்கீங்களா, இதற்கு இந்த கூலி, அதற்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு எல்லா கூலியும் சொல்லிட்டாங்க, இந்த அமலை செஞ்சீங்கன்னா இந்த கூலி சொல்லிவிட்டார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா அமல்களையும், இந்த 4 அமல் அல்லாம நிறைய அமல்கள் இருக்குது. இந்த 4 அமல் பிரத்யேகமா சொன்னது, இதை கண்டிப்பா செய்யணும். இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு சொர்க்கம் கட்டாயம். அது எப்படி செய்யணும்? இஹ்லாஸான முறையில அல்லாஹ்க்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பசித்தவருக்கு உணவு அளிக்கிறோம், அது யாருக்காக வேண்டி உணவு அளிக்கணும்? அல்லாஹ்க்காக வேண்டி. நான் செல்வந்தேன் அதனால நான் உணவு அளிக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் பிடிச்சிருவான். நீ 4 பேர் பார்க்கணும் தானப்பா அவனுக்கு உணவளிச்ச செலவழிச்ச, அதனால நீ நரகத்துக்கு போய் என்ன செய்வான்? அடித்து விரட்டி விடுவான். அப்ப நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல எப்படி இருக்க வேண்டும்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸான அடிப்படையில் உள்ள தூய்மையோட நான் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்க்காக வேண்டிதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செய்தோம் சொன்னா அந்த அமலுக்கு உண்டான கூலி கண்டிப்பாக முழுமையாக நம்மளுக்கு என்ன செய்துவிடும்? கிடைத்துவிடும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமல்கள் எல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பளித்து நாளைக்கு மறுமையில உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என் ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.